திமுகன்றது ஒரு கொத்தடிமை கட்சின்னு சொல்லணும். ஹே படிஸ், கொத்தடிமை அப்படின்ற வார்த்தையை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோ. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து திமுகவின் ஆதரவாக பேசுகிறவங்களை வந்து இந்த வார்த்தையை சொல்லி பேசுவாங்க. ஸோ இது காமனாக யார் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தா இப்போதைய சூழலில் பார்க்கும்போது தாவேக்காவின் ஆதரவாளர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வேறு சில கட்சிகளுடைய ஆதரவாளர்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் வந்து சில நிலக்கிழார்கள் இல்லை சில அதிகாரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு இல்லை வந்து காசை கூட கொடுக்காம முழுக்க முழுக்க அவங்களுடைய உழைப்பெல்லாம் சுரண்டி இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களை பல வருடங்களாக தலைமுறைகளாக அவங்கள வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. இவர்களை தான் கொத்தடிமைகள் அப்படின்ற ஒரு இழிச்சொல்லை யூஸ் பண்ணி அழைச்சிருக்காங்க. பல போராட்டம் புரட்சிக்கு பிறகு இந்த கொத்தடிமைகளா இருந்தவங்களா நம்ம மாத்தி இருக்கிறோம், அந்த டேர்மையுமே ஒழிச்சிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான வரலாறு இந்த கொத்தடிமைன்ற வார்த்தைக்கு இருக்கு. ஆனா இப்போ ஒருத்தரை நம்ம திட்டுறதுக்கு இல்ல வந்து ஒருத்தரை நமக்கு பிடிக்கல, அவங்க பேசுற அரசியல் பிடிக்கலன்றதுக்காக இந்த டேர்மை யூஸ் பண்றது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அப்படின்னா, ஜாதி ரீதியான சில பேர் வந்து முன்னாடி கெட்ட வார்த்தையா இருந்திருக்கு. ஒரு ஜாதியை சொல்லி ஒருத்தரை திட்டவனன்றதை தாண்டி சில வார்த்தைகள் வந்து ஜாதிய வார்த்தைகள், ஆனா அதை வந்து பொதுவான கெட்ட வார்த்தையா யூஸ் பண்ணுவாங்க. நீ அவனா நீ இவனா அப்படி கெட்ட வார்த்தையா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மனநிலை எப்படிப்பட்டதோ அதே மாதிரிதான் இந்த மனநிலையும். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டவங்க இங்க கொத்தடிமைகளா இருந்திருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையை, அந்த இழிச்சொல்ல ஒருத்தரை திட்டுறதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஜாதிய மனநிலை இருக்குதா இல்லையா? மேபி இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த தாவேக்காரங்களா இருக்கட்டும், வேறு சில கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இப்போ எல்லாருமே ஜாதி வெறியோட அதை பேசுறாங்கன்னா இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி இல்லை என்னுடைய பதட்டம் அப்படின்றது அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்ஸையும் சேக்குவரையும் டிபியா வச்சுட்டு இருக்கிறவங்க பேசுறாள், அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா அவர்கள் வந்து அரசியல் புரியாதவர்கள், அரசியல் அறிவு இல்லாதவங்களாம் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா ஓரளவு தெரிஞ்சனால தான் அவங்க டிபி வச்சிருக்காங்க நான் நம்புறேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்களால இந்த ஒரு பேசிக் அரசியல் அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை இப்போ வரை கூட நீங்க அந்த விஷயத்தை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இனிமேல் அது மாத்திக்கோங்க. ஒருத்தரை திட்டுறதுக்கோ இல்லை ஒருத்தரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ வேறு டீசென்டான நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி ஒரு ஜாதி அவங்கள வார்த்தையை யூஸ் பண்றது ரொம்ப தவறான விஷயம், தவறான முன்னுதாரணம். இல்ல இப்பயும் நான் அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்க டிபியில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் மற்றும் அந்த இடதுசாரி தலைவர்கள்லாம் தயவு செஞ்சு நீக்கிட்டு நீங்க என்ன கரும்பு சொன்னாலும் பண்ணி தொலைங்க. என்னுடைய கருத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.